அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா நாகபால் சிஸ்டர், விஐடி டீம், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் சதீஷ்குமார். ஸோ அவர் தான் எனக்கு வந்து இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு 6 மந்த் முன்னாடியே சொன்னார். ஸோ நான் என்னுடைய வேலை விஷயமா, சொந்த வேலை விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் 6 மாதம் பார்த்து நானே ஃபோன் பண்ணேன், எடுக்கல. அப்பயே என்ன கோச்சிட்டாரான்னு. அப்புறம் பார்த்தா அவரே லைனுக்கு வந்தார். லைனுக்கு வந்து இந்த மாதிரி விவரம்லாம் சொன்னார். ஸோ ஐடி போட வச்சார். அதுக்கப்புறம் கம்பெனி பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நான் 1 மாதம், ஏன்னா நான் நிறைய எம்எல்எம்லாம் கொஞ்சம் லேக்ஸ் கணக்கில் கொஞ்சம் ஏமாந்துருக்கேன். அதனால் அவரை பற்றி தெரியும், ஆனால் கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 மாதம் இந்த வீடியோலாம் அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது நான் தேடிட்டு இருந்தேன். யூடியூப்பில் ஒரு 10 வருஷமாக தேடிட்டு இருந்தேன். நல்ல ஒரு கம்பெனி, நல்ல பிஸ்னஸ் வேணும், நல்ல ஃபியூச்சர். ஏன்னா அந்த கம்பெனியில் நான் என்னென்ன எதிர்பார்க்கணும் எல்லாமே இருந்தது. படுத்துட்டு இருந்தால் கூட பணம் வரணும். நான் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நமக்கும் வரணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும். சரி, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, எனக்கு கீழே என்னை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். அதே போல் இந்த கம்பெனியில் எல்லாமே இருக்கு. நீங்கள் எங்கள் கம்பெனியில் இல்லாதது எதுவுமே சொல்ல முடியாது. A to Z நான் எதிர்பார்த்த அத்தனையுமே கிடைச்சிது. ஸோ இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா அது சதீஷ் ப்ரோ தான். அவங்களும் என்னன்னா ஒரு ரிலேட்டிவ்ல கூட அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட நான் 30-40 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காங்க பிஸ்னஸில். ஆனால் அவ்வளோ பொறுமையாக சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட ஒரு செகுலராக தான் எது சொன்னாலும் நான் கொஞ்சம் சில டைம் ஒத்துப்பேன், சில டைம் நெகட்டிவாக சொல்லுவேன். சார் முடியல, வரல, நான் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கைடன்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா 100 PV கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. நடந்து போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஸோ ஏன் அப்ளைனும் வந்திருக்காங்க, 3 பேர் வந்திருக்காங்க. ரேணுகா சிஸ்டர், அதுக்கப்புறம் சங்கர் ப்ரோ, கிரிதரன். அவங்க கையிலையும் சொன்னேன் 100 PV. அவங்களும் கரெக்டாக அந்த 100 PV அந்த 2ஆம் தேதிக்கே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அப்ளைனில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்ளைனும் டவுன்லைனும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. சொன்னால் அப்படியே செஞ்சுருவாங்க, மீட்டிங் வேணால் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. எனக்கு கீழே இப்போ 45 பேர் வந்திருக்காங்க. ஸோ நான் இன்னும் ஃபுல்லாகவே புரிஞ்சுட்டு இன்னும் தீவிரமாலாம் செய்யல. ஒரு யதார்த்தமாக தான் அவர் சதீஷ் கூட சொல்கிறாரு, இவ்வளோ மெனக்கெட்டு சொல்கிறாரு, ஃபோன் பண்ணுவார். எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணுவார். நைட்டு பார்த்தா நான் எடுக்கலனா கூட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரேன்னு அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். அப்புறம் என் டவுன்லைனுக்கு நன்றி சொல்லிட்டேன். வெஸ்டீஜ் கம்பெனிக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த கம்பெனி நம்பினா உங்கள் வாழ்க்கை எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள், நிறைய யார் சொன்னாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அப்படியே போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் சதீஷ் பிரதர் அதெல்லாம் வேணாம், பொறுமையாக இருங்க, அவசரப்படாதுங்க, பார்த்து செய்யுங்க. அது மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக எனக்கு வழிகாட்டி நல்ல ஒரு லீடர் கிடைச்சிக்கிறது, நல்ல கம்பெனி கிடைச்சிருக்கு. ஸோ இவர் சார் வந்து சோழிங்கரில் ஒரு மீட்டிங் வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு ஸ்பீச் கொடுத்ததுலாம் ரொம்ப எனக்கு நல்ல ஒரு செய்யணும்னு ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கையாக இருந்தது. சாதா நம்பிக்கை போய் இப்போ முழு நம்பிக்கையாக இருக்குது. தேங்க்யூ விஷ்வா.